அன்னை மரியாளுக்கு வானதூதர் வந்து செய்தி சொல்லுகின்றார், நீ இறைவனுடைய தாயாக மாறப்போகின்றாய் என்று. அதன் பிறகு எலிசபெத்தை பற்றிய செய்தி கிடைக்கின்றது. மரியா எலிசபெத்தை சந்திக்க செல்லுகின்றார். அதன் பிறகு இயேசுனுடைய பிறப்புக்காக அவர்கள் செல்லுகின்றார்கள். அரசன் கட்டளையிடுகின்றார், அங்கு செல்லுகின்றார்கள். ஆனால் குழந்தை பெற்றெடுக்க அவளுக்கு விடுதி கிடைக்கவில்லை. மாட்டுத்தூடம் கிடைக்கின்றது, தீவன தொட்டி கிடைக்கின்றது. குழந்தை பிறந்த பிறகு குழந்தை கோவில் இன்று 8ஆம் நாள் இல்லை, குழந்தை பெயரிடுகின்ற நாள் என்று சொல்லுவார்கள் கூட. ஆக இந்த 8ஆம் நாள் குழந்தைக்கு பெயரிடுகின்ற பொழுது சிமியோன் சொன்ன வார்த்தைகள் இவையெல்லாம் ஆண்டோட செய்தி அவருக்கு வந்ததிலிருந்து இந்நாள் வரை, சீமோன் வழியாக கிடைத்த வார்த்தை வரை அன்னை மரியாள் அனைத்தையும் தம் உள்ளத்தில் வைத்து அதை சிந்தித்து பயணிக்க ஆரம்பிக்கின்றார். இந்த குழந்தை எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கும் என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய ஆசை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை உள்நோக்கி ஒரு பயணத்தில் நாம் ஈடுபட வேண்டும். நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாழ்வு எவ்வாறு சென்று கொண்டு இருக்கின்றது சொன்ன இன்றைய நாள் முதல் நாள் நமக்கு பயணத்தை ஆரம்பிக்கின்றோம், புதிய ஆண்டு. ஆக நம்மை உள்நோக்கி ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டு அந்த உள் வாங்கிய கருத்துகள் இறைவன் வழியாக, இறை வாக்கின் வழியாக, திருவிருந்து வழியாக, மறைவுரைகள் வழியாக, மற்ற அனைத்து ஆன்மீக காரியங்கள் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற அனைத்தையும் நான் மனதில் உள்வாங்கி அதை எவ்வாறு அன்னை மரியாதை போல நான் சிந்தித்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் ஆரம்பிக்கப் போகின்றேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனுடைய பயணம் எப்படிப்பட்ட ஒரு பயணமாக இருக்க வேண்டும்? இறைவனை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். இடையர்கள் முதலில் அதான் செய்தார்கள். அடுத்ததாக பிறர் நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவள் பெற்ற அனுபவத்தை பிறரோடு சென்று பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது தன்னை நோக்கிய ஒரு பயணமாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு இறையாசி நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்துக்கூடியது. முதல் வாசகத்தில் நாம் இறைவனோடு பயணிக்கின்ற பொழுது அந்த ஆசை நமக்கு கிடைக்கின்றது. முதல் ஆசை என்ன ஆசை? ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக என்று நமக்கு அங்கு தரப்பட்டது. ஆகவே எல்லா தீமையிலிருந்தும், ஆபத்திலிருந்தும், விபத்திலிருந்தும் ஆண்டவரை காப்பாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் பயணிக்க ஆரம்பிக்கின்றோம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னென்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இறைவனுடைய அருள் இன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்லுவார், என் அருள் உனக்கு போதும் என்று பவுலுடையார் சொல்லுகின்ற பொழுது, என்னென்ன வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் துயரங்களை பற்றி அவர் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இறைவன் அவர் சொல்லுகின்றார், என்னுடைய அருள் போதும், நீ பயணம் செய், உனக்கு கொடுக்கப்பட்ட பயணம், அதாவது இறை வார்த்தை மக்களுக்கு எடுத்துக்கூற வேண்டிய பயணத்தை தொடர்ந்து செய், என்னுடைய அருள் உன்னோடு இருக்கின்றது என்று அந்த ஒரு அருளை அவர் தருகின்றார். ஆக இறைவன் நமக்கு தருவது இரண்டாவது ஆசை, அவருடைய ஒளி நம் மீது வீசப்படுவது. மூன்றாவது அமைதி என்ற அந்த ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. இந்த அமைதி என்ற ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதுமாக பல்வேறு இடங்களில் பார்த்திருந்தால் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, கலக்கங்கள் இருக்கின்றது, குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இடத்தில் இறைவன் உங்களுக்கு நான் அமைதி அளிப்பேன் என்று சொல்லுகின்றார். என்றால் இந்த ஆண்டு நமக்கு தெரியும், நம்ம எல்லாரும் ஒரு சற்று கலக்கத்தோட தயக்கத்தோட இருக்கிறோம். ஏன்னா ஏன் சொல்ல முடியுமா? 2024 மே மாதம் என்ன நடக்க போகுது? தேர்தல் நடக்க போகுது. நான் அது முதல் நாளே எங்களுக்கு பயன்படுத்தினேன் இல்லை, நான் நடக்க போகிற நிகழ்ச்சியில சொல்லுகின்றேன், புரியுதுங்களா? அதனால நிறைய பேர் உண்மையிலே 24ஆம் ஆண்டு இந்த தேர்தல் என்ன நடக்கும், எப்படி நடக்க போகுது, என்ன நடக்கும்ங்கிற ஒரு அச்சம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உண்மையாகவே நாம் செய்திகளை எல்லாம் பார்த்து கொண்டு வந்திருந்தோம் என்றால், ஆகவே நாம் இன்னும் சிறப்பாக இந்த ஆண்டு இந்த முதல் நாளில் நாம் ஜெபிக்க வேண்டாம் இறைவனிடம். இந்த ஆண்டு நாம் நாட்டிற்கு குறிப்பாக நம்முடைய உலகத்தில் பல இடங்களில் சொன்னதால் போர்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். இருந்தாலும் சிறப்பாக நம்முடைய பாரத நாட்டுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா 24ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு முக்கியமான நாள் நமக்கு வரும். அந்நாளில் இறைவனுடைய ஆசை நாம் ஒவ்வொரு தொட வேண்டும்.
ஆனால் எப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு கிடைக்கப் போகின்றாலும் நமக்கு தெரியவில்லை. அதன் விளைவு எவ்வாறு இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே இந்த பயணத்தை நாம் தொடர்ந்து தொடங்கி இருக்கின்றோம். இந்த பயணத்தில் தான் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு நடக்கப் போகின்றது, தேர்தல் என்ற ஒரு நிகழ்வு. ஆகவே இறைவனுடைய ஆசை நமக்கு அங்கு நிறைவாக கிடைத்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் கிடைத்தால்தான் தொடர்ந்து நம்முடைய பயணம் இறை ஆசை இருந்த பயணமாக செல்ல நமக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லை என்றால் இன்னும் பல துயரங்களை, குழப்பங்களை, கலக்கங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கலாம். அது இறைவன் நமக்கு அமைதி தருவதாக சொல்லுகின்றார். மூன்றாவது ஆசீர்வாதம் இல்லைங்களா? அது உண்மையான அமைதி நமக்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய நாட்டுக்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய பங்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய உள்ளங்களிலும் அந்த அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். அப்படின்ற முதல் நாள் ஆண்டோட ஆசீர்வாதத்துக்காக கூடியிருக்கிற நேரத்தில் நான் உங்கள் நிச்சயமாக ஆஸ்வதிப்பேன் என்று இறைவன் சொல்லியிருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் கொடுக்கின்றார். அது சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தோம் அன்னை மரியாள் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அன்னை மரியாள் இவருடைய வார்த்தையை கேட்டு அதை எவ்வாறு உள்வாங்கி அதை செயல்பாடு கொடுத்து அதோடு தன் பயணத்தை தொடர்ந்தாலோ அதே போன்று புதிய ஆண்டு பயணத்தை தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் என்னை உருவாக்கி இந்நாள் வரை அனைத்து வரங்களாலும் நிறைவாக அனைத்து வரங்களையும் நிறைவாக பொழிந்து அவருடைய அன்பு கரத்தால் நம் கரங்களை பிடித்து வழிநடத்துகின்ற இறைவர் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த ஒரு நிறைவான மகிழ்ச்சியான ஒரு ஆண்டை நமக்கு தர வேண்டும். நம்மளோட பயணம் நேரத்தில் அவர் நம்மோடு தொடர்ந்து நம் கரங்களை பிடித்து நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் தாய்க்குடைய பாசத்தோடு நம்மை வழிநடத்துவார். ஏனென்றால் எங்கெல்லாம் இறைவன் தான் நிற்க முடியவில்லையோ அங்கு தன் தாயை அனுப்புகின்றார் என்று நமக்கு தெரியும். அதனுடன் ஒவ்வொரு இடத்திலும் தாயினுடைய நம்முடைய தேவதாயினுடைய வெளிப்பாடுகள் அந்த இறை அருளை நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கின்றன. அந்த தாயும் நம்மோடு பயணிப்பார். இந்த பயணத்தை நாம் தொடங்குவோம். இறை ஆசை நிறந்த ஆண்டாக இதற்கு உங்கள் அனைவருக்கும் இறைவன் ஆசிரியக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். நாம் ஒவ்வொருவருக்காகவும் யுத்தக்காலில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். நமது சுவாசத்தை பண்ணுவோம்.